பாரத பிரதமர் சொன்ன வார்த்தை, தேர்தலுக்கு முன்னதாக சொன்ன வார்த்தை, கடந்த 50-60 ஆண்டு கால காங்கிரஸ் இந்த இந்தியாவை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. மிக மோசமான பல்வேறு வளர்ச்சி பணிகள் தடைபெற்று நின்றன. நாங்கள் அதை தடையெல்லாம் தாண்டி தடையெல்லாம் தகர்த்து இருந்திருக்கிறோம். இப்பொழுது அதற்கான அடித்தளத்தை அமர்த்திருக்கின்றோம். அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் அஸ்திவாரத்திலிருந்து நாங்கள் மிகப்பெரிய கட்டிடத்தை எழுப்புவோம், அதற்கான பணிகளை தூக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் 2வது முறையாக சொல்லப்போன வரலாற்றில் நேருவுக்கு அடுத்தபடியாக 2வது முறையாக பல்வேறு தடைகளையும் தாண்டி, நீங்க அது காங்கிரஸ் செய்த பிரச்சாரம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு, அது எந்த லெவல்ல கீழே போனாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல், பொருளாதாரம் பற்றி கவலைப்படாமல் அனைத்தையும் இலவசமாக அள்ளி வழங்கினார்கள். மனம் வந்தபடி பேசினார்கள். ஆண்டுக்கு 1 லட்சம், விவசாயிகள் கடன் தள்ளுபடி, கல்வி கடன் ரத்து, எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். அதற்கு திராவிட மாடலை உதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டார்கள். இப்படியெல்லாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய என்டிஏ கூட்டணி மீண்டும் ஏறக்குறைய 292 இடங்களிலே வந்திருக்கிறது என்றால் இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை பரப்புரைகளே ஒரு சவால் அப்படிங்கிறீங்களா? பல சவால்களை கடந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களே, நீங்க சொல்லக்கூடிய ஆமாங்க, பொய்யும் இல்ல இருந்தாலும் கூட இதையெல்லாம் 60 ஆண்டுகளுக்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக கையில் எடுத்தார்களோ அதையே மீண்டும் எடுத்தார்கள். சாதியை கையில் எடுத்தார்கள். அதே போல பல்வேறு விஷயங்கள் சொல்ல போனா, நீங்க மீண்டும் நாங்கள் ஜாதி கணக்கு எடுப்போம் சொன்னாங்க. எதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லையோ அதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். பற்றாக்குறைக்கு இலவசமாக நாங்கள் இதையெல்லாம் தருவோம் என்று சொன்னார்கள். அதுதான் யூபி போன்ற இடங்கள்ல அந்த ஓட்டு வாக்கு வங்கி கணிசமாக மாறுவதற்கு காரணம். ஏன்னா நாங்க டகாடக் நாங்கள் இலவசமாக கொடுப்போம் ராகுல் சொன்னார். அந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் கியூல நிக்கிற அளவுக்கு வெற்றி பெற்ற பின்பு எந்த ஆட்சி அமைந்தது கூட தெரியாமல் ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டார் போய் கியூல நிக்கிறாங்க மக்கள் 1 லட்சம் கொடுப்பார் என்று. அந்த அளவுக்கு மக்களை ஒரு பொய் பரப்புரை மூலமாக மக்களை நம்ப வைத்து அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் அங்கே பாஜகவுடைய 40 இடங்களை தோற்கடித்திருக்கார்கள். அது பல்வேறு எங்களுடைய காரணங்கள் இருந்தாலும் கூட இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இன்றைக்கு அருமையான ஒரு சூழ்நிலையில நாங்கள் ஆட்சியை அமைத்திருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது மீண்டும் நெருக்கடியான ஒரு நிலை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது எளிதா அதை கையாண்டுருவோம் அப்படின்னு பாக்குறீங்களா? நிச்சயமா இது நெருக்கடியாகவே தோணல. இது நீங்க அவங்க தலைவர்கள் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசுகின்ற பேச்சாகட்டும், நிதிஷ்குமார் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பேச்சாகட்டும், அந்த உறுதியாகட்டும், நிச்சயமா அவர்கள் ஒரு இந்த இந்தியாவிற்கு செய்ய வேண்டும், வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும்.